லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us read Luke's Gospel, chapter 12, verse 32. Fear not, little flock, for it is your Father's good pleasure to give you the kingdom. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு மகிமையான ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். God has kept for us a glorious kingdom. அது ஒரு நித்தியமான ராஜ்யம். That is an eternal kingdom. நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு கடந்து வர வேண்டும் என்று நாம் முதலாம் நாளில் பார்த்தோம். On the first day we saw that if we have to inherit the kingdom of God, we have to come unto the kingdom of the dear Son. அன்பின் குமார் ராஜ்யத்திற்கு வந்துதான் நமக்கு தேவன் 1000 வருட அரசாட்சியாகிய பரிசுத்தவான்களின் ராஜ்யங்களை நமக்கு தருகிறார் என்று நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். Yesterday we saw that when we come unto the kingdom of the dear Son, the Lord is giving unto us the kingdom of the saints, that is the millennial reign. தேவன் நம்மை இந்த பரிசுத்தவான்களின் ராஜ்யமாகிய 1000 வருடம் மாத்திரம் இந்த பூமியிலே நாம் ஆளுகை செய்யும்படியாக அவர் நம்மை அழைக்கவில்லை. The Lord did not call us that we might rule in this world for 1000 years, that is in the kingdom of the saints. ஒரு முடிவே இல்லாத நித்தியமான ஒரு ராஜ்யத்திற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். But the Lord has called us for an eternal kingdom where there is no end. அந்த முடிவே இல்லாத அந்த நித்தியமான ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாஞ்சையாகவும் இருக்க வேண்டும். The desire of every child of God should be that they should inherit the kingdom that is without any end. அதை நாம் இன்றைக்கு பிதாவின் ராஜ்யம் என்கின்றதான தலைப்பில் நாம் பார்க்க போகின்றோம். That we are going to consider today on the title, the kingdom of the Father. இந்த பிதாவின் ராஜ்யத்துக்கு நாம் நம்மை தகுதியாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is essential for us to prepare ourselves for the kingdom of the Father. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பு, after the white throne judgment, ஸ்தாபிக்கப்படுகிறதான புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் என்கிற நித்திய வாசஸ்தலங்களில் பங்கு பெறுகிறதான ஜனங்கள் சுதந்திரிக்க போகிற அந்த ராஜ்யம்தான் பிதாவின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. The kingdom that the people are going to inherit and those that are going to inherit in new earth, new heaven and new Jerusalem is called the kingdom of the Father. நாம் ஒரு மகிமையான எருசலேமுக்காக இந்த பூமியிலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are supposed to prepare ourselves for a glorious Jerusalem even while we are in this earth. இந்த புதிய எருசலேம் ஆகிய நம்முடைய நித்திய வீட்டை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது இந்த பூமியிலே நாம் வாழுகின்றதான அந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே தான் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. If we have to inherit our eternal habitation, that is New Jerusalem, it is purely based on the life that we lead in this world. இந்த பூமியிலே நாம் எதை கட்டுகிறோமோ அதுதான் பரலோக ராஜ்யத்திலே நமக்காக கட்டப்பட போகிறது. Whatsoever we are going to build in this world, that is going to be built in the kingdom of heaven. இந்த பூமியிலே நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு ஜீவியத்தை நாம் செய்தால் மாத்திரம்தான் அந்த பிதாவின் ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். While we are in this world, only when we lead a life like unto Christ, we can inherit the kingdom of the Father. நாம் ஒரு வாசஸ்தலமாக, ஒரு மாளிகையாக, ஒரு ஆலயமாக நாம் நம்மை கூட்டி கட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். It is essential for us to build up ourselves together as a habitation, as a palace and as a building. நாம் எந்த அளவுக்கு இந்த பூமியிலே பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் அந்த நித்திய ராஜ்யம் நமக்கு ஸ்தாபிக்கப்படும். To what extent we lead a holy life in this world, only to that extent the eternal habitation shall be. ஒரு நாள் ஒரு பணக்கார தொழிலதிபர் தன்னுடைய செயலாளரை அழைத்தான். One day a rich businessman called his secretary. ஜிம், நான் ஒரு உலக சுற்றுப்பயணத்தை செய்யும்படியாக நான் இருக்கிறேன். I am going to make a world tour. நான் திரும்பி வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். It shall be many years for me to return. சில ஆண்டுகளுக்கு பின்புதான் நான் திரும்பி வரவிருக்கிறேன். I am going to return only after few years. ஆகையாலே நீ எனக்காக இங்க ஒரு வீட்டை, அழகான ஒரு வீட்டை எனக்கு நீ கட்ட வேண்டும். Therefore you have to prepare for me a beautiful house. அந்த வீடு மிகவும் அழகான ஒரு வீடாக இருக்க வேண்டும். That should be a very beautiful house. அது குறிக்கப்பட்டதான் இந்த ஏரியை கரையிலே அந்த ஏரியை பார்த்தபடி இருக்க வேண்டும். And that should have a lake view. அந்த வீட்டுக்கு ஆகின்றதான செலவை குறித்து கவலை இல்லை. Do not worry about the cost for the building. அதற்கான செக் இங்கே இருக்கிறது. There is a check ready for it here. நீ எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். You can make use of any amount of money. இந்த வீடு கட்டுவதற்கான ப்ளூ பிரிண்ட் இங்கே இருக்கிறது. Here is the blueprint to build the house. நீ ஒரு நல்ல வீட்டை எனக்காக கட்ட வேண்டும். You should build for me a good house. என்று சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய பிரயாணத்துக்கு போய்விட்டார். Saying so, he started his journey. இவனோ தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததாக எண்ணினான். He thought that he has got a good opportunity for himself. தான் இந்த வீட்டை
குறைந்த செலவிலே கட்டி முடித்துவிட்டு மீதி பணத்தை தனக்காக எடுத்துக்கொள்ளலாம் அவன் யோசித்தான். He thought within himself, let us build this house in a very cheap way and take the remaining money for himself. ஆகினால் இந்த கட்டடம் கட்டப்படுவதற்கான மிகவும் தரம் குறைந்ததான கட்டட பொருட்களை அவன் உபயோகித்தான். Therefore he made use of materials that are of low quality to build this house. சரியான அனுபவம் இல்லாத இன்ஜினியர்ஸை நியமித்தான். And he appointed engineers who do not have proper experience. இப்படி இந்த வீடு மிகவும் தரம் குறைந்த ஒரு இடத்திலே அந்த வீடு கட்டப்பட்டது. Thus this building was built in a very low quality manner. ஒரு நாள் அவனுடைய முதலாளி திரும்பி வந்தார். One day his owner came back. அவனுக்கு இந்த வீட்டை அழைத்துக் கொண்டு காண்பித்தான். He took him and showed the house. வெளிப்பிரகாரமாக அந்த வீடு மிகவும் அழகான ஒரு வீடு போல அது வர்ணம் பூசி அழகுபடுத்தப்பட்டிருந்தது. Outwardly it appeared that the house was very good and that is how it was painted. ஆனாலும் உள்ளே அந்த வீடு ஒரு தரமான வீடு அல்ல. But inside it was not a quality house. அவனுடைய முதலாளி கேட்டான் இந்த வீடு எப்படி இருக்கிறது என்று. His owner asked, how is this house? அவன் சொன்னான் இந்த வீடு மிகவும் அழகான ஒரு வீடு. He said, this is a very beautiful house. அந்த முதலாளி சொன்னான் நான் பிசினஸ் பண்ண போகிறதில்லை. The owner said, I am not going to do the business anymore. எனக்கு வயதாகி விட்டது. I am aged. ஆகையால் நான் இந்த பிசினஸ்ல இருந்து ஓய்வு பெற போகிறேன். Therefore I am going to retire from the business. நீ எனக்காக என்னோடு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய். You have suffered a lot with me. ஆகையாலே இந்த வீடு உன்னுடைய வீடுதான் என்று சொல்லி சாவியை கொடுத்தான். He said, hereafter this house is your house. Saying so he handed over the keys. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நாள் சம்பவிக்க கூடும். Even so it might be in our life. நாம் எந்த அளவுக்கு இந்த பூமியில் இருக்கும்போது நம்முடைய ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்பிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் நமக்காக ஸ்தாபிக்கப்பட போகும். While we are in this earth, to what extent we build up our house, to that extent only the kingdom of God shall be. ஆகினாலே அந்த நித்திய வீட்டுக்காக இந்த பூமியிலே வாழுகின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். Therefore the children of God that are living in this world are supposed to prepare themselves for that eternal house. நாம் ஒரு பிதாவின் ராஜ்யத்திலே நித்தியமான ஒரு வீட்டை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். We are going to inhabit an eternal house in the kingdom of the Father. 1000 வருட அரசாட்சி என்று சொல்லுகிறது இந்த பூமியிலே நமக்கு தரப்படுகிறதான ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கைதான். 1000 years reign is a short span of life that is given unto us in this world. ஆனால் நித்திய ராஜ்யம் நாம் என்றென்றைக்கும் வாழப் போகிற மகிமையான ராஜ்யம். But the eternal kingdom is the glorious kingdom in which we shall be forever. அது அழிவில்லாத ராஜ்யம். And that is the incorruptible kingdom. அந்த ராஜ்யத்திலே நாம் என்றென்றைக்குமாக ஜீவிக்க போகிறோம். We are going to live in the kingdom forever. என்றென்றைக்கும் நாம் நம்முடைய தேவனோடு சந்தோஷப்பட போகிறோம். We are going to rejoice with our God forever. ஆகினாலே இந்த மகிமையான ராஜ்யத்திற்காக ஒரு மனிதன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதுனாலே தான் இந்த அன்பின் குமார் ராஜ்யமாகிய சபைக்குள் வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியங்கள் போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. Therefore a man should prepare himself to live in this kingdom forever, and that is why these truths are preached unto the children of God that have come unto the kingdom of the dear son. மனிதனுடைய ஆத்துமா அழிவில்லாதது. The soul of the man is incorruptible. அவனுடைய ஆத்துமா ஒன்று நித்திய ஜீவனாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கோ இல்லை என்றால் நித்திய நரகத்துக்கோ செல்ல வேண்டும். Either his soul should go unto the eternal life that is the kingdom of God, or should go unto the eternal hell. இரண்டுமே முடிவில்லாததுதான். Both of these are without any end. தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெறாமல் மரிக்கின்றதான் ஆத்துமாக்கள் நித்தியமோ நரகத்தில் வேதனைப்படுவார்கள். Those souls that die not accepting Jesus and not having the forgiveness of sin shall be in the hell forever. அங்கே சொல்லனாத வேதனைகள் உண்டாயிக்கொண்டே இருக்கும். And there shall be great pain that cannot be described. அங்கே அவள் சாக வேண்டும் என்று நினைத்தாலும் சாக முடியாது. Even if they want to die, they cannot die there. அங்கே இருக்கிற அக்கினி அவியாது. The fire there is unquenchable. அங்கே இருக்கிறதான புழுக்கள் கூட சாவதில்லையாம். The worms over there do not die. ஒரு நித்தியமான வேதனையை அடைந்து கொண்டு அவன் அந்த வேதனைக்குள்ளாகவே காணப்பட வேண்டும். அதிலிருந்து ஒரு மீட்பே இல்லை. They have to have an eternal pain and there is no redemption for them from that. ஆகினால்தான் இந்த நித்திய ஆக்கினைக்கு, இந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்கு, இந்த நித்திய தண்டனைக்கு மனிதன் போய்விடக் கூடாது என்பதுதான் நாம் அறிவிக்கின்றதான இந்த சுவிசேஷத்தினுடைய ஆதங்கமாக இருக்கிறது. The purpose why we preach this gospel unto man is that man should not go unto this eternal condemnation, the lake of fire, the second death. ஆகினால்தான் இந்த சுவிசேஷத்தை கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். That is why the Christians continue to declare this gospel. அவருடைய ஆத்துமா நித்திய ஆக்கினைக்கு போய்விடக் கூடாது என்பதற்கு. Their soul should not go to the eternal condemnation. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் நம்மை தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். But the people of this world misunderstand us. நாம் ஒரு மத மாற்றத்திற்காக கிறிஸ்துவ மதத்திலே ஜனங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் அப்படி செய்கிறோம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். They are thinking that we are trying to gather the people into the Christian religion. இது ஒரு மத மாற்றம் அல்ல.
This is not any conversion of religion. இது ஒரு மனமாற்றம். This is the conversion of the அந்த soul. மனமாற்றம் அவனை இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலுக்கு தப்புவிக்கிறது. This conversion of heart makes him to escape from the second death, the lake of fire. ஆத்தும மரணத்துக்கு அவன் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அதை செய்கிறோம். We are doing this that he might escape from the death of the soul. இன்றைக்கு மனுஷர்கள் சரீரத்திலே மரணம் உண்டாகக்கூடாது என்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள். Today man is striving a lot that he should not face death in his body. எப்படி ஆயில் ஒரு மனிதன் மரித்து விடக்கூடாது என்பதற்காக அவனை சார்ந்தவர்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள், கடன் வாங்கி ஹாஸ்பிடலில் போய் செலவழிக்கிறார்கள் அவனை தப்புவிக்க என்பதற்காக. Somehow a man should be saved from death, and that is why the relatives of him take him to hospital, should borrow money and spending so much. அரசாங்கம் கூட அவனை தப்புவிக்க என்பதற்காக அநேக முயற்சிகள் செய்கிறார்கள். And that is how also the government is trying many things to save him. அதனால்தான் அரசாங்கம் 108 ஆம்புலன்ஸ் விட்டிருக்கிறார்கள். And that is why the government has assigned 108 ambulance. யாகிலும் வியாதியிலோ ஆபத்திலோ சிக்கிக்கொண்டால் அவனை உடனே ஏற்றிக் கொண்டு போய் காப்பாற்ற என்பது அரசாங்கத்தினுடைய முயற்சி. The plan of the government is that if anybody is caught in any accident, he should be immediately transported to be saved. அவனை எப்படிதான் காப்பாற்றினால் கூட அவன் வாழ போகிறது கொஞ்ச நாட்களுக்கு தான். How much ever we save him, he is going to live only for few more days. நாம் அதை காட்டிலும் ஒரு மேன்மையான பணியை செய்கிறோம். But we are doing a work that is more sublime than that. அவனுடைய சரீர மரணத்தில் அவனுடைய ஆத்ம மரணத்திலிருந்து அவனை தப்புவிக்கிறதான ஊழியம். Not from the death of the body, but from the death of the soul. We are doing that ministry. ஒரு ஆத்மா இரண்டாம் மரணத்துக்குள்ளே அகப்பட்டுக் கொள்ளும் என்றால் நித்தியமாக அந்த ஆத்மா வேதனை அடைந்து கொண்டே இருக்குமே. ஆகையினால் இந்த ஆத்மாவை எப்படியாயிலும் தப்புவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறோமே அல்லாமல் ஒரு மதம் மாற்றுவதற்காக நாம் இதை ஒருபோதும் சொல்லுகிறதில்லை. If a soul is caught in the second death, it is going to be persecuted and tormented forever and ever in the lake of fire. Only to save the soul we are describing this gospel and nothing for the conversion of the religion. அதை அறிந்து கொள்கிறவர்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். People that know this will accept Jesus as the savior. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு இல்லவே இல்லை. Because there is no salvation unto man except by Jesus. அவர்தான் பாவ மீட்புக்காக பலியான தேவன். He is the Lord that sacrificed himself for the redemption of man. ஏனென்றால் வேதம் சொல்கிறது ரத்தம் சிந்துதல்லையில் பாவ மன்னிப்பு இல்லை என்று. Because the Bible is saying except the blood is shed there is no forgiveness of sin. இயேசு முழு மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். Jesus has shed his blood for the entire mankind. அவர் மத வித்தியாசமோ பாஷை வித்தியாசமோ தேச வித்தியாசமோ ஜாதி வித்தியாசமோ பார்த்து ரத்தம் சிந்தவில்லை. எல்லா மனிதனுக்காக ரத்தம் சிந்தினார். He did not shed his blood seeing the differentiation of the religion, language or any nationality, but he had shed his blood for all the people. ஆகினால் அவர் எல்லா மனிதனுக்கும் இரட்சகராக இருக்கிறார். Therefore he is the savior for all. ஆகினால் இன்றைக்கு எல்லா மனுஷர்களும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். Therefore all the people are accepting Jesus today. அவர் அன்புள்ள தெய்வம். He is loving God. அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் ஒரு புறம்பே தள்ளுவதில்லை. He never casts out anyone that comes unto him. அவரிடத்தில் வருகிற எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். He is accepting everyone that comes unto him. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. His blood cleanses us from all sins and sanctifies. அவர் அவனுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுக்கிறார். He is giving unto you the salvation, the forgiveness of sin. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். The wages of sin is death. பாவம் தான் மனுஷனுக்கு மரணமாகிய சம்பளத்தை கொடுக்கிறது. Sin is giving unto man the wage that is the death. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் மனிதன் இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினி கடலுக்குள்ளே செல்ல இருக்கிறான். Only because of the sin of man, man is going to have the second death, that is the lake of fire. இந்த அக்கினி கடலுக்கு தப்புவிக்க கூடியதான பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு இயேசுவிடத்திலே மாத்திரமே உண்டு. அவர் ஒருவரே மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தினவர். Salvation, the forgiveness of sin that might escape the person from the second death is only with Jesus, because he alone shed the blood for mankind. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அல்லாமல் பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்தில் எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. There is no authority to give forgiveness of sin unto anyone except the blood of Jesus. ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தண்டையிலே ஒரு மனிதன் வந்தால் மாத்திரமே அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். The sins of the man will be forgiven only when he comes under the blood of Jesus. ஒருவேளை ஒரு மனிதன் பாவம் செய்த ஒரு காலத்தில் அவன் பாவம் செய்திருந்தாலும் பின் நாட்களில் அவன் பாவத்தை விட்டுவிட்டு ஒரு நல்ல ஜீவியம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் அவன் முன்னர் செய்ததான அந்த பாவம் அவனை நியாய தீர்ப்பில் கொண்டு போய் நிறுத்தும். Maybe a man was once sinner but now has become a good man and he has left all his sin, but all the sins that he did before will bring him to judgment one day. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். The blood of Jesus alone can forgive the sin of a person. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒரு மனிதன் பெற்றால் மாத்திரமே நித்திய ஆக்கினையாகிய நரகத்துக்கு அவன் தப்புவிக்க முடியும். Only when the person receives the assurance of the forgiveness of sin, he can escape from
from the eternal condemnation. இன்றைக்கு இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தில் வரும்படியாக ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். Today the Lord is calling you that you might come into the kingdom of the dear Son. ஆவிக்குரிய ராஜ்யமாகிய தேவனுடைய சபைக்குள் வரும்படியாக உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். The Lord is also inviting you to come into the church of God, the spiritual kingdom. இந்த சபையிலே ஒரு மனிதனை கிறிஸ்துவினுடைய பூரணத்துக்கு நேராக வழிநடத்தப்பட்டு உன் பிதாவின் ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவனாக மாறுகிறான். A person inherits the kingdom of the Father, being led into perfection in this church. மத்தேயு 13 அதிகாரம் 43 வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமான்கள் தான் இந்த பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். Matthew's Gospel chapter 13 verse 43, the righteous shall shine forth the sun in this kingdom of the Father. நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். The righteous shall shine as the sun in the kingdom of the Father. ஆம், யார் நீதிமான்களாக இந்த பூமியிலே ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த பிதாவின் ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். Everyone that live a righteous life in this world shall shine as the sun in the kingdom of the Father. ஆம், இந்த பிதாவின் ராஜ்யத்திலே மரணம் இல்லை. There is no death in the kingdom of the Father. அங்கே துக்கம் இல்லை. There is no sorrow. அலறுதல் இல்லை. There is no weeping. எந்த வேதனையும் இல்லை. No pain. அங்கே வியாதிகள் இல்லை. No sickness. பசி இல்லை. No hunger. தாகம் இல்லை. No thirst. அங்கே ஒரு ஆசீர்வாதமான மகிமையான வாழ்வு உண்டு. There is a blessed and a glorious life. அது நீதிமான்களின் ராஜ்யமாக That is the இருக்கிறது. kingdom of